செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவிய பிறகு மீண்டும் பூமிக்கு திரும்பும் வகையில் தனியார் நிறுவனம் வடிவமைத்துள்ள மிஷன் ரூமி ராக்கெட் சென்னை கேளம்பாக்கம் கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. சென்னையை அடுத்த கேளம்பாக்கத்தில் இயங்கி வரும் ஸ்பேஸ் ஜோன் இந்தியா நிறுவனம் செயற்கைக்கோள்களை ஏவிய பிறகு மீண்டும் பூமிக்கு திரும்பும் வகையில் ரூமி என்ற மினி ராக்கெட்டை வடிவமைத்துள்ளது. மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டுள்ள சுமார் 80 கிலோ எடையுள்ள இந்த ராக்கெட்டுக்கான உதிரி பாகங்களை இணைக்கும் பணியில் சுமார் 6000 பள்ளி மாணவர்கள் பணியாற்றியுள்ளனர். காலநிலை, காஸ்மிக் கதிர்வீச்சு, புற ஊதா கதிர்வீச்சு, காற்றின் தன்மை தொடர்பான தரவுகளை சேகரிக்க உதவும் 3 கியூப் செயற்கைக்கோள்கள், 50 விதமான ஆய்வு சாதனங்களுடன் ரூமி ராக்கெட் காலை 7:27 மணிக்கு விண்ணில் செலுத்தப்பட்டது. 3 செயற்கைக்கோள்களையும் பூமியில் இருந்து அதிகபட்சம் 80 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்திவிட்டு அதில் இணைக்கப்பட்டுள்ள பாராசூட் மூலம் ரூமி ராக்கெட் மீண்டும் பூமிக்கு திரும்பி வந்துவிடும். நடமாடும் ஏவுதளம் மூலமாக இந்த ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது. சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பட் சைஸ் ரொம்ப சிறுசாகவே இருந்துச்சு. அது இடத்துல சல்லுன்னு கிளம்பிருச்சு. ஸோ அது மட்டும் மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இது ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதுனால கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஸ்ரீலிங்கம். நானும் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை தான். இது ராக்கெட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்க்கும்போது நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா சைஸ் சின்னதாக இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டே ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். ஆனால் வந்துட்டு இஸ்ரோவோட வந்து சின்ன ராக்கெட்டே 175 மீட்டர் இருக்கும். ஸோ அதில் பாதியாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இங்கே 3.5 அந்த மீட்டர்ஸ் தான் இருந்துச்சு. ரெண்டாவது என்னென்னா, நம்ம பேர்ன் பண்ணும்போது நாசிலில் வந்து கீழே அந்த ஒரு அந்த ஃபயர் வர்றது வந்துட்டு ஒரு ஷேப்பாக வரும், அந்த இது பில்டாகிறது, அது அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. நான் லாஸ்ட் டைம் நான் SSLV போயிருந்தேன். இங்கே இப்போ ஆகஸ்ட் 16 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீஹரியோட்டா போயிருந்தேன். அங்கே வந்துட்டு 4 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருந்துச்சு. இங்கே பக்கத்தில் இருந்தது வந்துட்டு நல்லாவே இருந்துச்சு. அங்கே 4 கிலோமீட்டர்ஸ் ஏன் அவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்றது இங்கே வந்து அப்புறம் தான் இருந்துச்சு. ஏன்னா இங்கே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 3.5 மீட்டருக்கு வந்து இவ்வளோ சவுண்டு இருக்குது. ஸோ அங்கே நான் 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும்போது ஒரு வைப்ரேஷனே ரொம்ப அதிகமாக ஃபீல் ஆச்சு. நான் ராக்கெட்டு பார்த்தேன். நானும் சயின்டிஸ்ட் ஆகணும். ஓகே, ராக்கெட் அப்படி சொல்றன்னு வானத்துல போச்சுல, அதை எப்படி பார்த்தீங்கன்னு சொல்லுங்க. எக்ஸைட்டாக பார்த்தேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லான்ச் ஆனதை பார்த்துருக்கீங்களா? ஒரு டைம் தான் பார்த்தேன். ஓகே, இன்னைக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருந்தது? ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த லான்ச் வந்து இது ஃபஸ்ட் டைம் வந்து தமிழ்நாட்டில், அதுவும் சென்னையில் பர்டிகுலராக நடக்குது. இது எங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் காலையிலேயே வந்து குழந்தைங்களை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டோம். இதை நேரில் ராக்கெட் லான்ச் நேரில் பார்த்தது இன்னும் ஒரு எங்களுக்கே எக்ஸைட்டடாக இருந்தது. அது கிட்ஸுக்கும் இன்னும் கூட எக்ஸைட்டடாக இருக்கும். கிட்ஸுக்கு வந்து இது கொஞ்சம் ஆர்வமாகவும் இருக்கும். பசங்க வந்து எதிர்காலத்தில் வந்து அவங்களுக்கு ஏதாவது ரிசர்ச்லேயோ சயின்டிஸ்ட் ஆகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் வந்து குழந்தைங்களை நல்லா மோட்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.